டெல்லியில இருக்க ஒரு மீடியா தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. ஏறக்குறைய தேர்தலுக்கு கரெக்டா இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஆனா இன்னும் தமிழ்நாட்டுல அந்த தேர்தல் திருவிழா ஸ்டார்ட் ஆகாம இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் தேர்தல் ஆணையம் தான். அதாவது தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் எந்த கட்சியுமே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதனாலதான் எல்லா கட்சிகளுமே இப்போ அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஒரு கண் அசைவை கொடுத்தா போதும் தமிழ்நாட்டுல திருவிழா ஆரம்பமாயிரும். இப்படிப்பட்ட சூழல்ல டெல்லியில இருக்க ஒரு மீடியா கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 170 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்குமா? இப்போ ஆளும் கட்சியா இருக்க திமுக கூட்டணி 60 தொகுதிகளில் வெற்றி பெறுமா? அடுத்தபடியா தமிழ்நாடு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க தளபதியோட தமிழக வெற்றி கழகம் வெறும் 4 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. அட பாவிகள், அவங்க கருத்து கணிப்புல ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. இருந்தாலும் டெல்லியில இருக்க ஒரு மீடியா கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா ரிசல்ட் இப்படிதான் வரும். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதாவது டெல்லி யாரோட கையில இருக்கு, டெல்லியோட கையில யாரு இருக்கா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். விஜயால தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு நெகட்டிவான விஷயத்தை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தளபதியோட வெற்றியை வரலாறு பேசும். திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணியை விட தளபதி தனித்து நின்று மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தளபதிக்கு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த டெல்லி கருத்து கணிப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.